எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த நாள் திரும்பி வந்திருக்கோம். இது ஒரு லெசன் பேசுகிறோமான்னு என்ன பேசுகிறோம்? லெசன். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் ஆல் ஆஃப் யூ இன் பெசநகர் பீச். யாரெல்லாம் இன்னைக்கு வந்தீங்களோ இனி இந்த நாள் மீட் பண்ணேன். தனா பேச விடல. அடுத்த மீட்டிங் வந்து தனா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவார். நாங்கள் நின்று எல்லாரையும் பார்ப்போம். இல்லை அப்படி இல்லை சார், நீங்கள் பேசுறதுக்கே உங்ககிட்ட கேள்வி நிறைய இருந்துச்சு, அதுக்கே நமக்கு டைம் இல்லை. ஸோ அடுத்த வாட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான். இல்லை இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுது. மீட்டிங் டிசால்வ் பண்ண பிறகு தானே சொன்னேன். என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க, என்ன கூப்பிடவே இல்லை. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். நிறைய பேர் டவுட் கேட்கறது இருந்தாங்களே, என்ன சார் என்னக்கா பார்க்க அந்த கூட்டத்தை நீங்கள் ஏதோ உட்காந்து மாவரிச்சிங்க, அநியாயம் அது. அப்படிலாம் சொல்லவே இல்லை. சரி சார், கண்டென்ட் உள்ள போயிடலாம். இன்னைக்கு லெசன்ஸ் தான் சார். லெசன்ஸ்ல வந்து இப்போ ஃபுல்லாவே Q4 ரிசல்ட்ஸோட ஃபீவரா இருக்கு. ஸோ இந்த Q1 Q2 Q3 இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த Q1 Q2 Q3 ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம என்னதான் பண்றது, இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் எதுக்காக தராங்க, பப்ளிஷ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு டவுட்ஸாவே இருக்கு. இப்போ Q4 எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. இந்த எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ Q4 ரிசல்ட்ஸ் வருதுன்னு நான் வந்து ஆஸ் எ நியூ பிகினரா வந்து பாக்குறேன். பார்க்கும்போது தெரியுதே Q4ல வந்து இந்த மாதிரி TCS வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. Q4 ஸ்டார்ட் பண்றது TCS தான். இந்த மாதிரி வந்து இத்தனை பேர் தான் வேலைக்கு எடுக்க போறாங்க, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. இதை நான் எப்படி ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் அப்ரோச் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இது TCS நடந்துச்சு. இந்த இப்போ வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ HDFC ICICI எல்லாம் வந்து இப்போ அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இது எப்படி தான் இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணணும்? Q4 ரிசல்ட் வந்து ஏன் முக்கியம்னா இதான் இயர் எண்டிங். பிகாஸ் Q1 தெரியும், Q2 தெரியும், Q3 தெரியும், Q4 நீ நாலத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா யூ ஹேவ் ஒன் ஃபுல் இயர்ஸ் ரிசல்ட். ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்தேன்னா they'll have earnings per quarter earnings சொல்கிறாங்கல்ல. ஸோ நீ ஒரு குவார்டர் ஏர்னிங்ஸை நீ ஆட் பண்ணி பார்த்துட்டேன்னா you will know how the trend is. So you'll be able to see the trend. And earnings, price to earnings வந்து இட்ஸ் ப்ரைஸ் டிவைடட் பை earnings. ஸோ earnings மாடலாம் எல்லாம் ப்ரைஸ் மாடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வேல்யூவில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ப்ரைஸ் டு earnings. earnings வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உன்னோட PE ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஸோ இட் வில் கோ அப். ஸோ லெட்ஸ் சே த ப்ரைஸ் இஸ் 100 rupees, earnings is 50 rupees. ஸோ ப்ரைஸ் டு earnings வந்து 2. சடன்லி இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு instead of 50 rupees is become 4, 25 ஆயிடுத்து. price is still 100. That means your PE has become from 2 has become 4. It's doubled. So நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க, ஒரு ITCன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வேல்யூல இருக்கு, 20 இருக்கு, வேல்யூல இருக்கு. price to earnings ரிசல்ட்ஸ் வந்த பிறகு that 20 price to earnings can become even 30. ஏன்னா earnings drop ஆயிடுது, ஆனா price cannot be maintained at that. So might see a price correction. So நிறைய வாட்டி என்ன பார்க்கலாம்னா market usually likes maintaining price of a share at a certain PE. Nothing is rules can happen. So it could become a opportunity for you to buy. So நீங்க ITC 400ல இருக்கு, அதோட earnings drop ஆயிடுச்சுன்னா market will punish ITC by selling it. You're a long-term investor. These earnings will recover. You have to understand why the earnings fell first. ஏன் விழுந்ததுன்னு அனலைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் டேரிஃப்னால விழுந்தது, இல்லாட்டா எக்கனாமிக் கண்டிஷனால விழுந்தது, இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதனால earnings விழுந்ததுன்னா ஃபியூச்சர்ல ரிகவர் ஆயிடும். கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இல்லை, இது மார்க்கெட் கண்டிஷன். ஸோ அது 2 இயர்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிடலாம், 3 இயர்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிடலாம், திருப்பி பிரைஸ் மேலே போயிடும். ஸோ கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ கேன் லுக்கிங் அட் பையிங் த ஸ்டாக். Otherwise, another way to see it is also, if everything is good and the earnings is falling, that means the company is not able to perform anymore. Competition is becoming stiffer. இப்போ Asian Paints எடுத்துக்கோங்க. Asian Paints was almost doing a monopoly in India. Now Aditya Birla வரான், நிறைய பேர் உள்ள வராங்க. So his market share is shrinking. So his earning will also shrink. So even if the economics condition is very good, because competition increase ஆகிறதுனால his earnings is shrinking. So what is he doing to combat these guys? You have to sit and analyze. So it gives you ways to every in the company perform பண்ணிட்டு இருக்கு. But as a value investor, it gives you where the opportunity might open, or if you think there is an opportunity, why that opportunity may not be there. So that way you can look at it. Okay. சரி சார், இப்போ இந்த Q1 Q2 Q3 Q4 பத்தி இப்போ நீங்க சொன்னீங்க. Q4 வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு இந்த Q1லாம் அப்போ அது வந்து பெருசு இல்லையா? அப்போ இது இல்லை, Q1 Q2 Q3லாம் விட்டுட்டீங்க, Q4 வச்சு நீ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா உனக்கு வந்து இந்த PEPSலாம் கிடைச்சிருக்கு. Q1 Q2 Q3 Q4 ஆட் பண்றா? அது சார் அது எனக்கு புரியுது. அப்ப எனக்கு இந்த Q1 Q2 Q3லாம் தேவையில்ல. நான் வந்து சும்மா Q4 அன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு ஆட் எப்படி நீ எப்படி ஆட் பண்ணுவேன்? என்னத்தை ஆட் பண்ணுவேன்? Q1 வேணும்ல, for a year to know how much earnings you did in a year, you have to add all 3 இல்ல 4 quarters. அத நான் வந்து கரண்ட் அப்டேட்டா பார்க்க வேணாம்ல, லாஸ்ட் Q4 இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் பார்த்தா போதும்ல. இப்போ நீங்க இல்ல சார், டேய் பிரைஸ் டு earnings வந்து full year earnings டா.
சார் அது சொல்லல சார். நான் இப்போ இந்த Q1 Q2 Q3 வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, Q4 மட்டும் எடுத்து சொன்னீங்களா? அதனால பாக்கியும் ஆட் பண்ணணும்ல. you cannot avoid Q1 Q2 Q3. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா how traders work, இப்போ Q1 வருது இல்ல, Q1 வந்து earnings ஒரு X amount வருது, they'll say future earnings வந்து Q2 and Q3 அப்படி வரணும். NATCO கேஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா first 2 quarters நல்லா இருக்கும், third quarter dip ஆகும், fourth quarter திருப்பி pick up ஆகும். So they'll analyze like that. Looking at past trends, business model பார்த்து they'll try and predict. So future price இங்க கரெக்ட் ஆகும். So earnings dip ஆகுதுன்னா உடனே இந்த ஸ்டாக் போட்டு அடிப்பாங்க. earnings pick up ஆக போறதுன்னா they'll start buying the stock. Why do they do this now? Because dividends is based on purely earnings. As earnings goes up, the dividend payout will also increase. So இது மாதிரி ஏதாவது ஒரு அனாலிசிஸ்லாம் போட்டு ஸ்டாக்கை வாங்குவாங்க. ஓகே. பட் like I said, each person மார்க்கெட்ல என்டர் பண்ணதுக்கு they have a different motivation. எல்லாரும் நீல்கிரிஸ்குள்ள போகும்போது சாமான் வாங்கிறதுக்கு போகும்போது எல்லாரும் டூத் பேஸ்ட் வாங்கல, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்க போறாங்க, இவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வாங்க போறாங்க. So same way you have to approach this information with what is it important to you and how it applies to you. சரி, அப்போ வந்து இது மெயின் இல்லையா? Q1 Q2 Q3 எல்லாம் பார்க்கணுமா? எஸ், கண்டிப்பா பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும்னா பார்க்கறது நல்லது. பார்க்காம இருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? then how will you know what your price to earnings is? சரி, நான் வந்து சும்மா ஸ்க்ரீன்ல உட்காந்து பார்க்க போற அப்படின்னா ஓகே பண்ணு. ஸ்க்ரீன்ல அவன் ஒரு நாளைக்கு ஏதாவது காஃபி குடிக்கும் போது தப்பா கீபோர்டை டைப் பண்ணிட்டான், டேட்டா என்டர் பண்ணும்போது டேட்டா தப்பா இருந்ததுன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? சரி சார், இப்போ இந்த ரேஷியோஸ்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது இது ஓகே. இதை தாண்டியுமே நான் அந்த Q1 Q2 எந்த ரிசல்ட் படிச்சாலுமே அதுல வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு கம்பெனி சூஸ் பண்ணு, சரியா? Q1 Q2 Q3 Q4 எல்லாத்தையும் நீ பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு கொண்டு வா. நான் என்ன earnings தவிர பாக்கி என்னெல்லாம் போட்டிருக்கான்னு. சரி சார், எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. இப்போ NATCO ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் 3 குவார்ட்டரா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சவுத் இந்தியன் பேங்க் ஞாபகம் இருக்கு. இது ரெண்டு வச்சு சொல்றேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சார், இப்போ NATCOல வந்து Q1 படிக்கிறேன். படிக்கும் போது அவங்களோட ரெவல்மெண்ட் சூப்பரா இருக்கு, ப்ராஃபிட் எல்லாமே அப்பு. அதனால அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாமே இந்த எக்ஸன் மாதிரி போட்டு இதோட 2 times வந்து பிரைஸ் ஏற போகுது, 3 times வந்து பிரைஸ் ஏற போகுது, அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று போறாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் உங்களோட சேல்ஸ் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கு, அந்த சேல்ஸ் நம்பர் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு, அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த அந்த போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்து அவங்களோட ஃபோக்கஸ் எங்கன்னு. Q1 சூப்பரா இருந்துச்சு, Q2ல வந்து இந்த மாதிரி ரெவல்மெண்டோட ஷார்டேஜ் வந்து வரப்போகுது, இதனால Q3ல வந்து அடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. அண்ட் தென் 2026 அந்த ட்ரக்கோட வேலிடிட்டி வந்து முடியுது, எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதனால பேண்டட் முடியறதுனால இந்த கம்பெனி வந்து மேபி வந்து இதுக்கப்புறம் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி அனலைஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாமே என்னது அந்த செல் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. திருப்பி Q3 வந்து அந்த ப்ரெடிக்ஷன் மாதிரியே ரெவல்மெண்ட் வந்து அதோட சேல்ஸ் வந்து எக்ஸீட் அமௌண்ட் வந்து வந்துச்சு, ஆனால் ப்ராஃபிட்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து ஏறாது, இதுக்கப்புறமேட்டுக்கா அவ்வளோதான் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி அனலிஸ்ட் அந்த இது ப்ரெடிக்ஷனை சொல்றேன். பட் கம்பெனி வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ எங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்திருக்கு, ப்ராஃபிட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ, எபிட்டா மார்ஜின் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே கொடுக்குறாங்க. அண்ட் தென் இதுல எல்லாமே அனலிஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, Q3ல வந்து இதுக்கப்புறம் இது ஏறாது அப்படின்ற மாதிரி செல் ரிடக்ஷன் மாதிரி போடுறாங்க. ஸோ இது இப்படியே போயிடுது. இப்போ Q4ல என்ன ஆகும், 2026ல என்ன கொஸ்டின் மார்க்ன்ற மாதிரி தெரியல. ஸோ அது இந்த ரிசல்ட் வந்தப்பறம் தான் தெரியும். இப்போ வேற அந்த ட்ரக் வேற ஜெயிச்சிருக்காங்களா ரோச்சி கூட. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆகி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி வருது. சவுத் இந்தியன் பேங்க் கேஸ்ல இந்த காசு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை டெபாசிட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கும். நான் Q1ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார் சவுத் இந்தியன் பேங்கை. அது வந்து எல்லாமே வந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. ஒரே இடத்துல மட்டும்தான் NPA வந்து டவுன் ஆயிடுச்சு, திருப்பி NPA வந்து திருப்பி அப் ஆயிடுச்சு. மீதி எல்லா ரிசல்ட்ஸுமே காசா ரேஷியோவா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்வாப் அண்ட் தென் லோன் க்ரோத்தா இருக்கட்டும், அண்ட் தென் அக்கௌண்ட் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்றது எல்லாமே வந்து க்ரோத் வந்து அதிகமாக தான் இருக்கு. NPSயும் குறைச்சிட்டு வந்தாங்க. இதுல வந்து Q2ல மட்டும்தான் சார் அந்த NPS வந்து டவுன் ஆகுது. ஐ திங்க் அது வந்து கரெக்டா தெரியல, Q2வா இல்லை Q3ஆன்னு தெரியல. மீதி எல்லா டைம்லயுமே சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட பாஸ்ட் இயர் வச்சு கம்பேர் பண்ணியும் போட்டாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது 2024ல இது 2025 ப்ரெடிக்ஷன். ஸோ 2024 விட இதுக்கும் எப்படி கம்பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது ஜனவரி இந்த 2024 Q1ல எப்படி இருந்துச்சு, 2025 Q1 எப்படி இருக்கு கம்பேரிசன், அதோட இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ எப்படி அனலைஸ் பண்றது, இது வந்து எனக்கு டக்குன்னு படிக்கவே மைண்ட்ல இருக்கவே சொல்றேன். இந்த மாதிரி ஆளாளுக்கு அவங்க கம்பெனிஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் என்ன நடந்துச்சுன்றது. See, each one is different. ஒன்னு நீ பேங்க் சொல்ற, இன்னொன்னு வந்து NATCO சொல்ற. ஆமா சார், மைண்ட்ல வந்துச்சு டக்குன்னு. Yeah, but the problem in both is like you rightly said, it's cyclical, and if you analyze it and see, it tells you this information how it did last quarter. It doesn't really tell you what's going to happen ஆமா சார் next quarter. All it does is this today
price to value வந்து are you paying too much, are you paying too little, is all it will tell you. It's not going to tell you tomorrow if the price is going to go up or the price is going to go down. So more than that, it doesn't really do anything. And what I tell you is the roadmap. இந்த குவார்டர் இது நடக்க போகிறது, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் குவார்டர்ல இது நடக்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் சொல்லுவான், ரெண்டாவது குவார்டர் நாங்கள் இது செய்ய போகிறோம். ஸோ நீ ரெண்டாவது குவார்டர் எடுத்தும்போது நீ ஃபர்ஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணலாம். நீங்கள் இது செய்ய போறேன்னு சொன்னீங்க, செஞ்சாங்களா இல்லையா? இதுமாதிரி செகண்ட் குவார்டர்னு சொல்லுவான், மூணாவது குவார்டர் நாங்கள் இது செய்ய போகிறோம். மூணாவது குவார்டர் ரிசல்ட் எடுத்து நீ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவன் சொன்னது செஞ்சானா, அவன் சொன்னது அட்லீஸ்ட் ஒரு 80% 60% செய்யறானா, தென் யூ கேன் இட்ஸ் ரிலையபிள் மேனேஜ்மெண்ட். ஓகே, அவன் சொல்லது அவன் அட்லீஸ்ட் செய்யறான். ஸோ யூ கேன் சே ஆனுவல் ரிப்போர்ட்ல வரும்போது நாங்கள் நெக்ஸ்ட் இயர் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா, யூ கேன் அட்லீஸ்ட் அஸ்யூம் தட் இஸ் கோயிங் டு பி அட்லீஸ்ட் ட்ரூ. ஓகே ஓகே. Other than that, earnings, it really doesn't offer you much. In terms of financials, what else is there in quarter earnings? Quarter reportல தான் பார்க்கணும். ஆமா, ஃபைனான்ஷியல் என்ன போடுறாங்க? சின்ஸ் நீ படிச்சு சொல்லிட்ட எல்லாத்தையும் தெரியுங்கிறல்ல, என்ன போட்டுருந்தான்? ஃபைனான்ஷியல்ஸ்ல வந்து அதான் சார், ப்ராஃபிட் என்ன இருக்கு, ரெவென்யூ என்ன இருக்கு, ஆமா, அப்புறம் அதான் எபிட்டா மார்ஜின்லாம் போட்டுருந்தாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றலாம் போட்டிருந்தாங்க. இதே வந்து நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸாக பார்க்கும்போது எங்களோட லோன் க்ரோத் எவ்வளோ இருக்குது, எங்களோட டெபாசிட் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு, எங்களோட கிராஸ் அட்வான்ஸ் எவ்வளோ வந்து எங்களுக்கு சேர்ந்துருக்கு, அப்புறம் என்பிஎஸ் வந்து எவ்வளோ இருக்குது. அதான் இம்பார்ட்டன்ட். என்பிஎஸ் கரண்ட் என்வாயர்மெண்ட், என்பிஎஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ நாட்கோல வந்து ஐ டாக்ட் அபவுட் பிஸ்னஸ். இன் பேங்கிங் யூ லுக் அட் என்பிஎஸ். ஸோ என்பிஏ புக்கிங் வந்து ஜாஸ்தியாக போடுறதுன்னா தட் மீன்ஸ் மோர் அண்ட் மோர் லோன்ஸ் ஆர் கோயிங் டிஃபால்ட். Bank has a problem. If the NPS வந்து if it's not growing or is coming down, which is good news. Okay, NPS வந்து இறங்கணும், அந்த காசு அக்கவுண்ட் ரேஷியோ இந்த ரேஷியோ எல்லாமே ஏறணும், லோன் growth. Correct. So you have to analyze that and see. If we see a sudden spike in NPS, that's a problem. If we even see a sudden spike in CASA, that's a problem. You have to say why. Just because something is all good, you need to know why it's happening. Oh, நல்லா இருந்தாலுமே நான் போய் பார்க்கணும். You should know, right? திடீர்னு உன் வாலெட்ல வந்து ஒரு 2000 ரூபாய் வந்தா நீ உடனே எடுத்து செலவு பண்ணிடுவியா? செலவு பண்ண மாட்டேன். உனக்கே தெரியாம திடீர்னு 2000 ரூபாய் இருந்ததுன்னா 2000 வந்துச்சுன்னா யோசிப்ப சரியா வந்துச்சு. இங்க உடனே உங்க அம்மா ஃபோன் பண்ணி, அம்மா நீ ஏதாவது பர்ஸ்ல பணம் வச்சுட்டு போயிட்டியா அப்படிதான் கேட்போம். ஃபர்ஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்ண எப்படி வந்தது, நீ உடனே நம்ம அருண்னா உடனே எடுத்து போய் செலவு பண்ணிடுவேன். இல்ல சார், நான்லாம் வெரிஃபை பண்ணுவேன். கரெக்ட், சேம் திங். நான் என்ன நினைச்ச ப்ராஃபிட்லாம் வந்தா அது வந்து பெருசா கவனிக்க. You need to understand why. Why is very important. நெகட்டிவ் வந்தாலும் நான் பார்க்கணும், பாசிட்டிவ் வந்தாலும் பார்க்கணும். So you learn. So tomorrow இது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா then tomorrow தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் இது சரியில்லை இது சரின்னு. சரி சார், லாஸ்ட் அவுட்லேவா இப்போ வந்து எல்லாருக்கும் Q1 Q2 Q3 Q4னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கம்பெனி வந்து கொடுப்பாங்க, குவார்டர்லி வந்து கொடுப்பாங்க 3 மாதத்துக்கு ஒரு டைம். எங்களோட Q1 எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட், இந்த மாதம் நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு, எவ்வளோ வந்து எங்களுக்கு லாஸாக என்ன எதுன்னு சொல்லுவாங்க. அதிக ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அதிக ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறாங்க. இல்லை அதிக ப்ராஃபிட்டாக இருந்தாலும் டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனிஸ் வந்து நாங்கள் வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ஸோ டிவிடெண்ட்லாம் கிடையாது, நாட்கோல சொன்னாங்களே அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறாங்க. இது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இதை தாண்டி வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இல்லை எல்லாம் இவ்வளோதானா, இவ்வளோதான் பண்ணணும்? இல்லை இவ்வளோதான், இதுக்கு மேலே Q1 Q2 Q3 Q4ல there's nothing more than this. What? Because we are value investors, we are long-term investors. If you, let's say, doing trading, you're riding cycles from year to year, 6 months to 1 year, only want to hold a stock, then you have to really pay a lot of attention. Because price movement of the market will be focused on these earnings. Right? Earnings kila pona, they dump it. Earnings mala pochna, they buy it. So you can predict, okay, now வந்து which you and me, நமக்கு காசு அது மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு 10 lakhs இப்போ நாட்கோ வந்து ஏர்னிங்ஸை பார்த்து ஐ கேன் ஃபீல் இந்த சைக்கிளில் இருக்குது, இந்த சைக்கிளில் வந்து நான் இப்போ ஒரு 10 lakhs 15 lakhs வாங்கினேன்னா அடுத்த வருஷம் இதே டைமில் நான் அதை வித்துடலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs ப்ராஃபிட் பார்ப்பேன், அப்போ நான் அதை வித்துட்டு வேறு ஏதாவது வாங்குவேன். Some people do that. I don't advise to doing that because we are not doing trading. Okay, so இது வந்து ட்ரேடிங் கணக்கில் தான் வரும். Yes, because you are trying to make a livelihood out of it. Trading is using the market as your job. Instead of sitting and doing YouTube videos and working in the office here, you are going and your full-time job is taking money and trying to make more money out of it. சரி சார், அதை தாண்டி எனக்கு ஒன்றும் லாஸ்ட் கன்க்ளூஷனாக முடிக்க வேண்டியது என்னன்னா, இதை படிக்கும்போது எனக்கு இன்னொன்று தெரியுது சார், நம்ம இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குதுன்னு தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் பார்த்தேன், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஹையரிங் குறைக்க போகிறேன், எங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து நாங்கள் வந்து இது ஹைக் வந்து போட போகிறது கிடையாது, போன வருஷத்துக்கு எவ்வளோ கம்பேர் பண்ணுவோம், இந்த மாதிரி அந்த கம்பெனி சொல்கிறாங்க. அதேமாதிரி இப்போது அந்த ஐடி கம்பெனிஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கனாமியை வந்து என்ன ஆகும் அப்படின்றதையும், அதேமாரி இப்போ ஃபார்மா கேசஸில் பார்த்தாலுமே நமக்கு தெரியுது.
ஸோ அவங்களோட ஃபுல் ப்ராஃபிட் வருது அப்படின்னா என்கிட்ட அடுத்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இது இல்லை, நான் ஃபுல்லாக R&Dல போகிறேன், உனக்கு டிவிடெண்ட்லாம் கிடையாது. ஸோ அதனால அந்த கம்பெனி ஸ்ட்ரகிள் இருக்கா. அண்ட் தென் என்னோட ஃபார்மா இப்போ வர டேரிஃப் வேறு வந்திருக்கு. இந்த Q4 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படி படிக்கணுன்றதே எனக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேரிஃப்னால அவங்க என்னென்ன பாலிசிஸ் வச்சிருக்காங்க, ஏற்கனவே US பேஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அங்கே எங்கன்னா மாற்றுவாங்களா, ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதனால இந்த எக்கனாமியை புரிஞ்சுக்க முடியுமா? Yeah, you can say, you can understand. But we are not investing passively in the Nifty 50. You're picking ஒரு company pick பண்ற. So what happens to that company is what is important. Like even in Natco, when the investor call was going on, a lot of big investors who had big positions in Natco saying, boss, you have cash, pays dividend, no? அதுதான் நானும் சொல்றேன். எனக்கும் வதா தோணுச்சு, பே டிவிடெண்ட் கொடுக்கலாம்ல. No, but he's saying no, I have other things to do. As he's the majority holder, you have to say, okay, everyone wants Warren Buffett to pay dividend. He's never paid. All the appreciation you see in Berkshire Hathaway is just capital. So he's never paid any dividend. That's why he's sitting in so much of cash. They tried asking, begging, pleading, abusing him. He said, no, I'm not paying. And I don't think they'll ever pay until Warren is not there anymore. Then maybe a new person comes, he may change his mind. சரி சார். ஸோ ஓகே, இவ்வளோ தான் இந்த Q4, இந்த Q1, Q2, Q3 இப்போ Q4 ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஒரு ஸ்டாக்கும் நிறைய பேர் வந்து ஒரு 10 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 200 வந்து வச்சிருப்பாங்க. யார் யார் எவ்வளோ போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டாக் வச்சிருந்தாலுமே அவங்க இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை அதை பார்க்கணுமா கண்டிப்பா அப்படின்றது லாஸ்டா போர்ட்ஃபோலியோவில் இருக்கு அப்படின்னா? No man, you cannot adjust your portfolio. Suppose only adjust your portfolio once a year. So if Q4 is when you're adjusting your portfolio, then assess it. Some people adjust in December. So it depends on your choice. You can adjust it on your birthday. Pick one day a year where you adjust your portfolio. As a value investor, you can't keep adjusting your portfolio every few weeks. That's a trader's job. இல்லை அது அந்த மாதிரி கேட்கல சார். இப்போ வருது Q4 வருது, இதெல்லாம் ஒரு ஸ்டாக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட மணப்புறம் இருக்கு, இல்லை அப்படின்னா என்கிட்ட சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் நான் கண்டிப்பாக பார்க்கணுமா Q4, இல்லை அப்படின்னா லீவ் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி தான். நான் இவ்வளோ வாட்டி பார்க்கணும் இவ்வளோ பார்க்கணும்னு சொல்லியாச்சு. திருப்பி அதே வந்து Q4 அவங்க என்னதான் அப்சஷன் திருப்பி அவங்களுக்கு சொல்லணும். அதனால தான் திருப்பி அவங்க கிட்ட நான் சொல்லியாச்சு. அவங்களே வந்து இப்போ கேமரா மூலம் வந்து நடிக்க போறாங்க. இவ்வளோ வாட்டி பரவாயில்ல. ஆமா, because there's nothing more. Q1, Q2, Q3 and Q4. Just information. All of it is information. Even annual report is information. So annual report at least loans, liabilities, other details எல்லாம் publish ஆகும். இதுல வந்து அதெல்லாம் உனக்கு கூட கிடையாது. So other than what they said last quarter, what they're saying to this quarter, does it match? Are they growing the way they're growing? That's about it. For a value investor especially, அவ்வளவுதான் இருக்கு. If you're trading, then it's a different story and we're not trading. சரி சார், அப்போ முடிச்சிடலாம். எல்லாரும் Q1, Q2, Q3, Q4 கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ வந்து Q1, Q3, Q4, Q3 என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி பேசிட்டு எல்லாம் கடைசியில் இங்கேயே வந்து நின்றுட்டோம். இதில் ஒரு இடம் கிடையாது. ஏர்னிங்ஸ், ஒரு சேல்ஸ் கம்பெனியாக ஏர்னிங்ஸ் பாருங்கள், இவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள், டேக்ஸ் போயிட்டு இவ்வளோ வருதுன்னு பாருங்கள், வருமானம் பாருங்கள், இந்த குவார்ட்டர் என்ன டார்கெட்டு, இந்த என்ன அச்சீவ் பண்ண போன அடுத்த குவார்ட்டர் என்ன டார்கெட் பண்ணுறோன்னு பார்க்கறது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணி அந்தமாரி ட்ராக் ஆச்சுன்னா அப்புறம் கம்பெனி அவங்க சொல்ல வார்த்தையை காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம். மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். இஃப் யூ ரியலி வாண்ட் டு பார்க்கணுன்னா இதேமாரி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் பார்க்கணுன்னா NPA பாருங்கள். NPA வந்து வளருதுன்னா அது மீன் அந்த பேங்க்ல இல்லை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி காசா ரேஷியோ பாருங்கள், லோன் அட்வான்சஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் அந்த பேங்க் எப்படி செய்யுது, இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி செய்யுதுன்னு நல்லா தெரிய வரும். அது தவிர ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்னு பார்க்கறதுல இதுக்கு மேலே ஒரு வேல்யூவும் கிடையாது. இந்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் நமக்கு வேல்யூ கிடையாது. நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்த வருஷம் நான் விற்க போகிறேன், இல்லாட்டா அடுத்த மாதம் நான் விற்க போகிறேன், இந்த குவார்ட்டர் வந்து அடிச்சிட்டாங்க, அடுத்த குவார்ட்டர் அவங்க சரியாயிடுவாங்க, அந்த நம்பிக்கையில் வாங்குகிறேன். அதுமாரி நீங்கள் ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் எங்களுக்கு அதை பற்றி ஒரு இடம் தெரியாது. நிறைய பேர் அதை செய்கிறாங்க. அது எனக்கும் தராங்க, அதை பற்றி ஒரு இடம் தெரியாது. ஆமாம், நை பேட்டா. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கள் தொழில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கள் தொழில் வந்து நிறைய வேறு எல்லாமே செய்யணும். அதோ உங்கள் முன்னாடி உட்காந்து உலகம் பாருங்கள், அதான் எங்கள் தொழில். எல்லாம் மரீனா பீச், LIS பீச்சில் போய் காக்கா மாரி உட்காந்துருப்போம். அதான் எங்கள் தொழில். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து வெல்த் கிரியேஷன் தான் செய்கிறோம், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் செய்கிறோம், டிஃபன் காஃபி ரேஞ்ச்லேயும் எதுவும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நான் எனக்கு புதுசாக இருக்கவே நான் அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கிறேன், அதை நீங்களும் கற்றுக்கிறீங்க. ஸோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்றது அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். திருப்பி அடுத்த வாரம் அவங்களை சந்திக்கிறோம். அதான் இருக்கா? வேறு எதுவும் இல்லை சார். பாய்.